ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு, தமிழ் வருட பிறப்பு. இன்னைக்கு சித்திரை திருநாள் இன்னைக்கு ஃபஸ்ட்டு. அதனால் வந்துட்டு இப்போ நம்ம வீட்டில் வந்து என்னன்னா நான்வெஜ்ஜு இன்னைக்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, போட்டியும் அதுக்கப்புறம் இட்லி. இன்னைக்கு ஒரு சிலர் வீட்டில் வந்து வெஜிடேரியன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம அம்மா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்படியே தான் பழக்கம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நான் கிறிஸ்டியனு, அதனால் ஒரு சித்திரை திருநாள்னால தமிழர் இல்லையா, அதனால் வேண்டி என்னோடய பாரம்பரியத்தை நான் இன்றைக்கி என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அதனால் வந்து நீங்கள் வீட்டில் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க, அதுக்கேற்ற தேவையானது எல்லாம். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன். எங்கள் வீட்டுக்காக தான் என்னோடய சமையல் இன்றைக்கி ஸ்பெஷலு. அவர் என்ன நான் பண்ணுறாருன்னு காமிக்கிறேன். வடைக்கு, உளுந்து வடைக்கு ஒரு 300 கிராம் உளுந்து எடுத்துருக்கேன். இப்போ அது தேவைக்கு மட்டும் நம்ம சுட்டுக்கலாம், வடை சுட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து சித்திரை திருநாள்னால நம்ம வந்து வடை போட்டிருக்கோம். இதுக்கு 300 கிராமுக்கு சும்மா இப்போ வந்து கொஞ்சோன்னு ஒரு கைப்பிடி புழுங்கல் அரிசி, இது வீட்டு சாப்பாடு அரிசி, இது அது போட்டுக்கலாம். அது ஊறட்டும். இது ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். இது இப்போ வந்துட்டு காலையில் டிஃபனுக்கு இட்லி ஊற்றி வச்சாச்சு. இப்போது இட்லி ஆறிட்டுருக்கு. இப்போ ஒரு குண்டானில் போட்டுக்கலாம். இப்போ வந்து அது கிரேவிக்கு ஒரு போட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த போட்டியை வந்து இப்போ கிரேவி பண்ண போகிறேன். இன்றைக்கி டுடே சித்திரை திருநாள் ஸ்பெஷல் இன்றைக்கி. அதுக்கப்புறம் மதியம் என்னன்னு தெரில, இன்னும் டிசைட் பண்ணல. அதனால் எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ்ஜு தான் இன்றைக்கி நடக்கும் எப்போவுமே. ஆனால் வடையோடு அந்த மாதிரி நடக்கும். அதனால் ஒரு சிலர் வீட்டில் வந்து வெஜிடேரியன் தான் இன்றைக்கி செய்வாங்க. தொக்கு ரெடி பண்ணிட்டேன். நல்லா கிரேவியாக நல்லா சூப்பராகிடுச்சு. இன்றைக்கி டிஃபனுக்கு இட்லி ஊற்றி வச்சாச்சு. இப்போது இது காலையில் டிஃபனுக்கு இப்போ போட்டி கிரேவியும் இட்லியும் இன்றைக்கி. அதுக்கப்புறம் இப்போ வடைக்கு மாவு ஊறிட்டு இப்போ வடை சொன்னோம். இப்போது மதியம் லஞ்சுக்கு என்னென்னு அதுவும் நம்ம வீடியோ எடுத்து போட்டு பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி இப்போ டிஃபனுக்கு இப்போது சாப்பிட்றதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டுருக்குறோம். மதியானத்துக்கு வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 அரிசி ஊறிட்டுருக்கு. அரிசியை வந்து வடித்து போட்டு செய்கிறாரு, எங்கள் வீட்டுக்கார் செய்கிறாரு இன்றைக்கி டுடே அவரோட ஸ்பெஷல். இன்றைக்கி நல்லா பாஸ்மதி ரைஸு நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போது தண்ணி வச்சுருக்கேன் உலைக்கு. இப்போ வடித்து நம்ம போட்டு செய்யலாம். 65க்கு மசாலா எல்லாம் போட்டு வச்சாச்சு. இப்போ அது ஊறிட்டுருக்கு. இப்போ வந்து எவ்வளோ சேமிக்கணுமோ இண்டக்ஷன் ஸ்டவ்வில் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ சிக்கன் மசாலா எல்லாமே போட்டுட்டாரு. போட்டுட்டு இப்போ வதக்கிட்டுருக்குறாரு. இப்போ அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வில் பற்ற வச்சுட்டு நம்ம அரிசி வடித்து நம்ம போட்டு நம்ம செய்ய போகிறோம். இது வந்து போட்டி கிரேவி. இது காலையில் செஞ்சது. இது இப்போ மதியானம் ஸ்பெஷல். இது மேலே சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. இப்போ எடுத்தாச்சு. இப்போது ஸ்டவ்லேருந்து இப்போ எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு இண்டக்ஷன்லேருந்து எடுத்துகிட்டு இப்போ அந்த கேஸ் அடுப்பில் இப்போ செஞ்சுக்கலாம். எவ்வளோ ஈஸியாக சிக்கனை பண்ணலாமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ கறி நல்லா வதக்கிட்டு தண்ணி அதில் போட்டுருக்குறோம். கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம தம்மு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வடித்து போட்டுக்கலாம் ரைஸை. நம்ம ஏற்கனவே 2-3 தடவை சிக்கன் பிரியாணி உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால் வந்து அதோட என்னென்ன போட்டோன்ட்டு சொல்லலை. அதனால் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஒரு தனிப்பட்ட முறையில் அப்படியே செஞ்சிட்ருக்கிறாரு. சரி, அவர் செய்யட்டும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. போதும், தண்ணி உலைக்கு போதும். சரி, நல்லா சிக்கன் பிரியாணி அருமையாக செஞ்சுட்டாரு. செம்மையாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா உதிரியாக இருக்குது. நல்லா வெடித்து போட்டு நம்ம வீட்டுக்காரர் செஞ்சுருக்கிறாரு. செம்ம சூப்பரு. நல்லா நீளமாக நல்லா இருக்குது. கறியெல்லாம் நல்லா வெந்து நல்லா இருக்குது. இப்போ வந்து சிக்கனை வறுத்துக்கலாம். முதல்ல ஒன்று வறுத்து நம்ம எப்படின்ட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு போட்டுக்கலாம். அப்படி உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. எண்ணெய் காந்திச்சு. இப்போ போட்டுக்கலாம். இப்போ அது நல்லா இப்போ வறுத்து எடுத்துகிட்டு அதை செக் பண்ணிக்கலாம். இப்போது இன்னையோட தமிழ் வருஷத்துக்கு இன்றைக்கி வந்து நான்வெஜ் நம்ம வீட்டில் எதுவுமே வந்து வெஜிடேரியன் கிடையாது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் அப்படி தான் செய்வாங்க. அதனால் வந்து நம்ம அப்படியே பக்காவாக அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவிச்சி சாப்பிடாதீங்க, இன்றைக்கி கவிச்சி சாப்பிட மாட்டாங்க. அதான் உப்பு கரெக்டாக பார்த்து என்னையாப்பா எடுக்குது சொக்கா கூட இல்லாமல்
மருந்து தலையில் மருதாணி போட்டிருக்கிறாரு. அது என்ன எடுத்துருவா இன்னும் ஒரு அண்டா வைக்கிறது தானே டேஸ்ட் இருக்குப்பா. எல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். உப்பு இருக்கா பாருங்கள், கரெக்டாக இருக்கா பாருங்கள், கம்மி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூடாக இருக்கா? அதை கட் பண்ணப்பா. இருமா வர இப்போ சாப்பிடு. கரெக்டாக இருக்கா? போட்டுடலாமா? ரைஸும் கரெக்டாக இருக்கா? வேற லெவல் பிரியாணி நீ செஞ்சீங்களா? அதான் சூப்பராக இருக்கும். இல்லை இல்லை இப்போ போட்டுக்கலாம். இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ வச்சுக்கலாம். இப்போ அது போதுமான அளவு மட்டும் நம்ம போட்டு போட்டு வறுத்துக்கலாம். அவனுக்கு ஒரு 3 பீஸ், எனக்கு ஒரு மாங்காயே வந்து தூவி வெயிலில் வச்சுருக்கேன். இது வந்து என்ன பண்ணுவேன், நல்லா காஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்சியில் தூள் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை வந்து நம்ம வெளியில் ஒரு 4-5 மாதம் நம்ம வச்சுக்கலாம். நல்லா காஞ்சி தூள் பண்ணி வச்சுப்பேன். அது ஒரு சிலத்துக்கெலாம் நான் யூஸ் பண்ணுவேன். அது இப்போ நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அது வந்து ஒரு சீக்ரெட்டாக தான் வச்சுருக்காங்க. அதனால் இப்போ சொல்ல மாட்டேன். இது இப்போ வந்து காய வச்சுருக்கேன். இப்போ அங்கே வந்து வெயில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வச்சுருக்கேன். இப்போ திரும்ப இந்த பக்கம் வரோம் வெயிலில் சேர்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை காய வச்சு ஒரு 2 நாளைக்கு நல்லா காஞ்சிடும். நல்லா துருவுந்து எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே துருவி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து கிளிமுக்கு மாங்காய் தான். நம்ம நாங்கள் ரெண்ட்டு இருக்கோம். ஹவுஸ் ஓனரு வீட்டில் காய்ச்சிது. அப்போ எப்பப்போ காய்க்குதோ எப்பப்போ அறுக்கிறாங்களோ ஒரு 4-5 மாங்காய் அந்த மாதிரி கொடுப்பாங்க. மற்றது வந்து தித்திப்பு அந்த மாதிரி பண்ணுவேன். மற்றது என்ன பண்ணுவேன், ஊறுகாய் அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பேன். 2 மரம் இருக்குது. அது ஒரு ஊறுகாய்க்கு ஒரு மரம் இருக்குது. இந்த மாதிரியான பொடி பண்ணுறதுக்கு இந்த கிளிமுக்கு மாங்காய் சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வந்து நம்ம இப்போ வந்து காயணும். இது 2-3 நாள் காஞ்சி அதுக்கப்புறம் பொடி பண்ணி நம்ம வந்துட்டு 1 இயர் போகிறோம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 1 இயர் வச்சு நம்ம மற்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உடனே இப்போ சொல்லக்கூடாது. இப்போது அந்த த்ரில் இப்போ போயிடும் இப்போது. அதனால் இப்போ நல்லா இது ஆறுது. இப்போது திரும்ப இங்கே வெயில் வந்துட்டோன்னா திரும்ப சேரை போட்டுட்டு நான் வெளியில் வச்சுருவேன். இப்போ இந்த பக்கம் வந்துருக்கு வெயில், இந்த பக்கம் வந்துருக்கு வெயில், இந்த பக்கம் வந்துருக்கு. அதுக்கப்புறம் இங்கேயும் நல்ல வெயில் வரும். அப்போ சேர் போட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து உள்ளே எல்லாம் சிக்கன் பிரியாணி எல்லாமே உள்ளே வச்சுட்டேன். நான் 65 எல்லாம் இப்போ தட்டெல்லாம் வச்சாச்சு. இப்போ எங்கள் வீட்டுக்காரோட சமையல் இன்றைக்கி. இப்போ காலையில் நான் ஓட்டி பண்ணேன் இல்லையா, இதை வந்து அதை சூடு பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் இதுவும் கூட வச்சு சாப்பிட்ணும் அப்படின்றாங்க. அதனால் வந்து இப்போ சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ காலையில் செஞ்சதுனால கொஞ்சம் அப்படியே இது கொழுப்பு சோஞ்சல் போட்டதுனால என்ன ஆகுதுன்னா கொழுப்பு கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதனால் இப்போ கொஞ்சம் நல்லா திக்காகவும் ஆகிடும். நல்லா சூடாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ அது சூடாகிடுச்சு. இப்போ வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ அங்கே சாப்பாடு பரிமாறிட்டுருக்கிறாரு. எல்லாம் அவரோட இதுவே தான் இன்றைக்கி. அவர் வருஷம் பண்ணுறதுனால இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரோட சமையல் வீட்டுக்காரர் எல்லாமே இது பண்ணிட்டாரு. எப்படிமா இருக்குது டேஸ்ட்டு? வேறு லெவல். ஃபேன் போடுவா. சிக்கன் பிரியாணி போட்டுட்டேன். 65 வச்சுட்டேன். இப்போ வந்து 65 சாப்பிட்டு அதுக்கப்புறம் போட்டி கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். என்னையோட சமையல் வந்து எங்கள் வீட்டுக்காரோடது சமையல் செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குது இன்றைக்கி.
இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டுக்காக இன்றைக்கி ஸ்பெஷலு நம்ம வீட்டில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, போட்டி, இட்லி. இன்றைக்கி நைட்டுக்கும் வந்து இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு போட்டி கிரேவி இருக்குது. அவ்வளோதான். பையன் வந்து குடிச்சிட்ருக்குறான். அவனுக்கு இப்போ தட்டு இருக்குது. அவர் போட்டு அவர் சாப்பிடுவார். ரொம்ப பசியாக இருக்குது, அதனால் நாங்கள் சாப்பிட்றோம். அதனால் ரொம்ப சந்தோஷமாக நல்லா ஹாப்பியாக நீ தமிழ் புத்தாண்டுக்கு நல்லா சந்தோஷமாக இருங்க. நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா இன்றைக்கி லீவுனால வீட்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பாய். தேங்க்யூ. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.